ஹாய் காய்ஸ், இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஒரு 9 மணி இருக்கும், 9:03 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேருந்து சடனாக ஃபோனில் இருந்துட்டு வைப்ரேஷன் சவுண்டு அப்படியே அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உடனே மெசேஜ் வந்து எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்துச்சு. நார்மலாக வந்துட்டு இவ்வளோ மெசேஜ் நமக்கு யார் அனுப்புவா? இப்போ நம்ம சில குரூப்ஸில் இருப்போம், குரூப்ஸில் இருந்தால் கூடமே வந்துட்டு இவ்வளோ மெசேஜ் அப்படியே உடனே வராதே சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. டக்குன்னு பயந்துட்டேன். வேறு இந்த மாதிரிலாம் நான் வருது, ஒரு வேளை நம்ம ஃபோனை வந்துட்டு யாருன்னா ஹேக் பண்ணிட்டாங்களோ என்னோ ஏதுன்னு பயங்கரமாக பயந்துட்டேன். நமக்கு என்ன அடுத்து உடனே வேலை, உடனே யூடியூப் போய் செக் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது பெருசாக பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சில வீடியோஸ்லாம் தமிழ் அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு வீடியோஸ். ஆனால் அதுக்கு பெருசாக சொல்யூஷன் இல்லை, நான் எதுவும் பார்க்கல. ஆனால் என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் யாராவது வந்துட்டு ப்ராங்க் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படிலாம் ஓடிபிக்காக ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் பெருசாக அது இதுவாகலை. ஏன்னா நம்மளோட ஃபோனை ஹேக் பண்ணாலும் பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்ற ஒரு சின்ன தைரியத்தில் அதை பெருசாக இது பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஓடிபி ஃப்ராடுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 5-6 மிஸ்டேக்காலாவது ஒரே நம்பர்லேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அது நம்ம ட்ரூ கலரில் செக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ செக் பண்ணும்போது வந்துட்டு ஓடிபி ஃப்ராடுன்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட அதுலேயே வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு ஓடிபிக்காக பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜ் அதுலேயே இருந்துச்சு. அதனால் உடனே அந்த நம்பரே நான் வந்துட்டு பிளாக் பண்ணிட்டேன். இப்போ மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா 12:02 இப்போ வரைக்கும் வந்துட்டு அப்போ நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி 5 நிமிஷத்துக்கு ஒரு ஓடிபி, 10 நிமிஷத்துக்கு ஒரு ஓடிபின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஜெஸ்ட் மணி, அப்புறம் ஸ்னாப்டீலு, இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அப்புறம் அன் அகாடமி சொல்லிட்டு என்னென்னமோ வருது. இந்த மாதிரி வேறு யாருக்காவது வருதுன்னா ப்ளீஸ் பயப்படாதீங்க. ரொம்ப பயப்படுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது மூலிமா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துக்கோங்க. இது எனக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி யாருக்குன்னா நடந்திருந்தால் அதை வந்துட்டு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இதனால் இது எப்படி வந்துட்டு சொல்யூஷன் இது பண்ணுறதுன்றதை சொல்லுங்கள். எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, ஆனால் நான் பெருசாக பயப்பில்லை. ஏன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனாலும் இப்போது எல்லோரும் என்ன மாதிரி இருப்பாங்க சொல்ல முடியாது. இந்த யாராவது வந்துட்டு இது சம்மந்தமாக ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கொஞ்சம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, பை கைஸ்.